அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் கிளட்ச் பெடல் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றியும் கிளட்ச் பெடல் பிளே எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கிளட்ச் பெடல் பிளே எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 to 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கிளட்ச் பெடல் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கிளட்ச் ஃபங்க்ஷன் ஆகணும். அதாவது நாம் கிளட்சை ஃபுல்லாக மிதித்து கியரை போட்டுட்டு காலை எடுத்தால் ஒரு கால்வாசி பெடல் ரிலீஸ் பண்ண பிறகு தான் வண்டி மூவ் ஆகணும். அதே நேரத்தில் மேலேருந்து நாம் கிளட்சை மிதிக்கும்போது கால்வாசி பெடல் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கிளட்சு ஃபங்க்ஷன் ஆகணும். இதுதான் கிளட்ச் பெடலுக்கான சரியான ப்ளே அளவு. இப்படி இருந்தால் மட்டும்தான் கிளட்சை நாம் மிதித்து கியர் போடும்போது கியர் ஷிஃப்டிங் ஆகிறது ஸ்மூத்தாக இருக்கும். இல்லாட்டி கியர் போடும்போது கியர் கடிச்சு விழுகிற மாதிரி ஃபீல் இருக்கும், அல்லது கியர் என்கேஜிங் சவுண்டு வரும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. கிளட்ச் பிளேட் தேய்மானத்துக்கு ஏற்ப கிளட்ச் பெடலை நாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் கிளட்ச் பெடலை ஃபுல்லாக மிதித்து கியரை போட முடியாது, கியர் சரியாக விழுகாது அல்லது சவுண்டு வரும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கிளட்ச் கேபிளில் பார்த்திங்கன்னா 2 10 சைஸ் நட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் முதல்ல இருக்கிறது லாக் நட்டுன்னு சொல்லுவோம். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற நட்டு வைப்ரேஷனில் தன்னால் லூஸோ அல்லது டைட்டோ ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த லாக் நட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த லாக் நட்டை லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற நட்டை ஒரு 3 அல்லது 4 மர அளவுக்கு டைட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கியரை போட்டு பார்க்கணும். கியர் நல்லா ஸ்மூத்தாக விழுகுது அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா நட்டை லாக் பண்ணிடணும். அதே நேரத்தில் உள் நட்டை எக்ஸ்ட்ரா டைட் வச்சிடக்கூடாது என்பதையும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக ஒரு சில சமயம் நாம் கிளட்ச் பெடலை மிதித்து கியரை போட்டு ஃபுல்லாக காலை எடுத்த பிறகு தான் வண்டி மூவ் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதே மாதிரி லாக் நட்டை லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற நட்டையும் ஒரு 4 மர லூஸ் பண்ணணும். அதன் பிறகு கியரை போட்டு மூவ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு கால்வாசி பெடலை எடுத்த பிறகு வண்டி மூவ் ஆச்சுன்னா பெடல் ப்ளே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படியே எக்ஸ்ட்ரா லாக் நட்டை டைட் வச்சிடணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி கிளட்ச் பெடல் பிளே செட் பண்ணுறது தான் சரியான அளவு. நாம் மேலேருந்து கிளட்ச் பெடலை மிதிக்கும்போது எதுக்கு 3 to 5 சென்டிமீட்டர் பிளே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது கிளட்சில் நிச்சயம் கால் வச்சு தான் ஓட்ட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் கிளட்ச் பிளேட்டு அதிக தேய்மானம் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் கால்வாசி பெடலை எடுத்த பிறகு தான் வண்டி மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளட்சில் இருந்து காலை எடுக்கிறதுக்கும் ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி மூவ் ஆகுறதுக்கும் இந்த மெஷர்மெண்ட் தான் சரியான அளவு என்பதை தெரிஞ்சுக்குங்க. அதே நேரத்தில் கிளட்சுக்கு கேபிள் டைப் வந்தால் தான் இந்த அளவுகள்லாம். ஆனால் ஆயில் டைப்பு வந்துச்சுன்னா இது எல்லாம் தேவைப்படாது, ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்பதையும் தெரிஞ்சுக்குங்க. ஒருவேளை கியர் கடிக்கும் பட்சத்தில் கிளட்சை ஏர்லாக் எடுத்து சரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். மித்தவங்களும் பார்த்து பயனடையட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.